ஓம் நமோ ஸ்ரீ சூரிய தேவாய. ஓம் நமோ ஸ்ரீ சூரிய தேவாய. ஓம் நமோ ஸ்ரீ மங்கள தேவாய. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாங்க இந்த பக்கம் வாங்க. டைம் என்ன? 8:50 சார். 8:50. 9 to 6 36 ஃப்ரேமில் டிஜிட்டல் கேமராவில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ நல்லா இல்லைன்னா அதுக்காக டெலிட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாது, சேட் பண்ணக்கூடாது, வாட்ஸ்அப்பும் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன ஃப்ரேம் வச்சாலும் அது கற்றுக்கிறதுக்கு தானே தவிர மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. என்ன பண்ற சார்? ஃபோக்கஸ் கிடைக்கவே மாட்டேங்குது சார். இப்போ கிடைச்சதா? எஸ் சார். தலையை ரொம்ப ஷேக் பண்ணாத. ஓகே சார். ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் கடந்த காலத்தை தக்க வச்சுக்கிற ஒரு சக்தி இருக்கு. அமிர்தா, இன்னைக்கு நீ ஒரு ஃபோட்டோ எடுத்தல, அதை உன் லைஃப்ல நீ எப்போ வேணா பாரு. உனக்கு இந்த நிமிஷம் அப்படியே ஞாபகம் வரும். ஸோ மேக் இட் கவுண்ட் அண்ட் லீவ் த மூமெண்ட். ஓகே சார். டிரைவிங் யாருக்கு வரும்? சார் கார் டிரைவ் பண்ணுவியா? ஓகே, நாளைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு போகணும். ரெடியா இரு. ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். இங்கே பாரு, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்பீடு மட்டும் 80க்கு மேலே போச்சு, அவ்வளோதான். தூக்கம் வந்தா நிறுத்திட்டு போய் டீ குடி. ரைட். தேங்க்யூ. சார் தீதாலி, நம்ம போற வழியில மரம் விழுந்து ரோட் க்ளோஸ் ஆயிருக்கு. அதான் ஷமுகா தீர்த்தாலி ரூட் வழியா பெங்களூர் போயிட்டு இருக்கோம். சார் கூகுள் மேப் ஆன்ல இருக்கு. ஸ்ட்ரைட்டா போ. சார் லெஃப்ட் காட்டுது. கூகுள்லாம் வேண்டாம், இந்த குரு சொல்றது கேளு. ஸ்ட்ரைட். ஓகே. கிளாஸ் இருக்கு. எப்படி இருக்கு எங்க ஊரு காத்தோட ஸ்மெல்? சார் இது உங்க ஊரா? என் ஊர் தான். நான் பிறந்து வளர்ந்த ஊர். அதுதான் பழைய பஸ் ஸ்டாண்ட். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் இறங்கினாங்க. துவாரகா ஹோட்டல் அப்படியே இருக்கு பாரு. இங்க சூடா மொறுமொறுன்னு தோசை கெட்டி சட்னி கொடுப்பாங்க. எஸ்பி பேக்கரி அப்பெல்லாம் ₹1 கொடுத்தா ஒரு கிரீம் பன் கொடுப்பாங்க. அது என்னோட ஃபேவரட்.
இப்போ கூட நான் அவருக்கு 2 ரூபா பாக்கி கொடுக்கணும். இன்னும் கொஞ்ச தூரம் போனா ஒரு ரோடு வரும், அதுல ரைட் கட் பண்ணா என்னோட வீடு வந்துடும். சார் வீட்டுக்கு போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், யாராவது பார்த்தா நின்று பேசிக்கிட்டே இருக்கணும், டைம் போயிடும். ஓகே. அது யார் வீடு தெரியுதா? நிறைய படத்துல பார்த்துருக்கலாம் அந்த வீடு. அது ஷூட்டிங் ஹவுஸ். எங்க ஊர் எதுக்கு ஃபேமஸ்னு தெரியுமா? சார் நிறைய மில்க் ஃபேக்டரி. கரெக்ட். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் டவுன்ல போனோம், அங்கதான் அவங்க வீடு. பழைய பிரிட்ஜ் அப்படியே இருக்கு. சார் என்ன ஆச்சு? சார் ஒண்ணும் இல்ல. ஸ்பீடா ஓட்டிட்டு போய் அப்படியே அவரை இடிச்சிடுறியா? அதாவது வேகமா போய் இடிக்கிற மாதிரி நிறுத்தணும். இப்ப பாருங்க. குட் மார்னிங் ஆபீசர். ராமச்சந்திரா தீர்த்தள்ளி 99 பேட்ச் சி செக்ஷன். அட, நான் நினைச்சேன் என் மேல காரை ஏத்துற தைரியம் எவனுக்கு இருக்குன்னு. நல்லா இருக்கீங்களா? என்ன நல்லா இருக்கீங்களான்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க ஆபீசர். வா போன்னு பேசுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிரிக்கிறத இன்னும் விடலையா நீங்க? எவ்வளவு வருஷம் ஆகுது ஒன்னு பார்த்து. டீ சாப்பிடலாமா? வேண்டாம், இந்த வழியா போனேன், ஸ்கூல் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். உள்ள போய் பார்க்கலாமா ஆபீசர்? ஐயோ, அப்படிலாம் விட முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு பிரின்சிபாலோட பர்மிஷன் லெட்டர் வேணும். அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா கிட்ட இருந்தும் பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வரணும், சைன் போட்டு. உண்மையா சொல்றீங்க? என்னடா கேள்வி கேக்குற? இது ஓ ஸ்கூல்டா, போ பார்த்துட்டு வாடா. போ போ.
எப்போ வந்தீங்க? இப்பதான். பழைய ஞாபகத்தில் அப்படியே முழுகிட்டேன், அதான் கவனிக்கல. கல் எடுத்துக்கோ. ஆ ஆ பார்த்தீங்களா, கரெக்டாக எடுத்துட்டேன். ஆ Thank you. ஆமா, எப்பவும் உன் கூடவே வாள் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பானே, ஆ அதான் அந்த துளசி தோட்டத்துக்கு பக்கத்துல வீடு. பாக்குறியா அவனை? எங்க எல்லாரும் வேலையில பிஸியா இருக்கானுங்க. அவனுங்களும் பிஸி, நானும் பிஸி. ஸ்கூல சுத்தி போட்டோ எடுத்தியா? ஹலோ ஹலோ ராம். ஹலோ, நான் தான் தீர்த்தப்பள்ளி ஸ்கூல் வாட்ச்மேன் பேசுறேன். வாட்ச்மேனா? ஹலோ வாட்ச்மேன் அங்கிள். ஹலோ ஹலோ வாட்ச்மேன் அங்கிள், நான் முரளி. ஓ முரளி, ஓஹோ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. இப்ப உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அதான் போன் போட்டு கொடுத்தான். ஓ அப்படியா? ஆமா. குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கடவுள் உனக்கு நல்லது செய்வாரு, பத்திரமா பாத்து இருப்பா. ஓகேவா? சரி இரு, முரளி பேசணுமா? ஹலோ டேய், நீ அங்க என்னடா பண்ற? அதான் எனக்கும் தெரியல. என்ன ஒரு சூப்பரான ஆன்சர் சொல்லிருக்கடா நீ. ஐயோ டேய், ஸ்கூல் அப்படியே இருக்கா இல்லாத வேற மாதிரி இடிச்சு ஏதாவது கட்டியிருக்காங்களா? அப்படியே தான் இருக்கு. அதே பெஞ்சு, அதே கிளாஸ் ரூமு, அதே பிரின்சிபல் ரூமு, அதே வாட்ச்மேனு, கேட்டு கூட சேஞ்ச் பண்ணலடா. டேய் ராம், கொஞ்சம் வீடியோ கால் பண்றா, நானும் பாக்குறேன். நீ அங்க என்ன பண்ற? வந்து நேர்ல பாரு. டேய் அதெல்லாம் முடியாதுடா, கொஞ்சம் பண்றா. டேய் அதெல்லாம் ஒரு ஃபீல்டா, வீடியோ கால் பண்ணா அந்த மஜா எல்லாம் கிடைக்காது. வந்து நேர்ல பாரு. முரளி, ஒரு 12-15 வருஷம் இருக்கும்ல? 12-15 வருஷமா? டேய் 20 வருஷம் ஆயிருக்குடா. ஓ 20 வருஷம் ஆயிடுச்சா? தெரியவே இல்லைல்ல. டேய் சாம்பு மவனே, உனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்கு, அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? வயசாயிடுச்சுடா உங்களுக்குலாம். இப்ப ஏன்டா அதை ஞாபகப்படுத்துற? நீயாவது 4 ஊரு சுத்தி பாக்குற, நான் இன்னும் நம்ம ஊரவே தாண்டலடா. டேய் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. தீர்த்தள்ளியில இருந்து நான் பெங்களூருக்கு வந்துட்டு இருக்கேன். நான் வந்த உடனே உங்களை மீட் பண்றேன். நீ பண்ற ப்ராமிஸ் எல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். ஆமா, திடீர்னு எதுக்கு அந்த ஊருக்கு போயிருக்க? சும்மா அப்படியே வந்தேன். ஏய், நம்ம கூட யாரெல்லாம் படிச்சாங்களோ அவங்க நம்பர்ல அனுப்பி வை, அவங்க கிட்ட பேசணும்னு தோணுது. ஹலோ மை டியர் பிரதர், நீ ஒவ்வொருத்தர் நம்பரையும் வாங்கி அவங்க கிட்ட எல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குடா. நேரம் காலம் கிடையாம இந்த வேலை வெட்டி இல்லாத மெசேஜஸ் வேற. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் டேன்னு சொல்றதுக்கே நம்ம ஸ்கூலுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுக்கு அட்மின் யார் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும்டா அதுக்கு அட்மின் யாரா இருப்பாங்கன்னு. டிஜிட்டல் இந்தியாவை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஆள் நீ தானே? சரி சரி, வா உன்னை அட்மிஷன் பண்ணிக்கிறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஓகேவா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.